அதிகமான சகோதரர்கள் கடைசி காலத்திலே தோன்றக்கூடிய பொய் மஹ்தி சுஃபியானியுடைய குழப்பத்தை பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க யார் இந்த சுஃபியானி, எந்த சந்தர்ப்பத்தில் இவன் தோன்றுவான், இவன் தோன்றியதற்கு பிறகு என்னென்ன குழப்பங்களை இவன் செய்வான், உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக இவன் போடக்கூடிய திட்டம் என்ன, இவனுடைய முடிவு எப்படி மாறும் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ச்சியாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல பதிவுகளில் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை முழுமையாக பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் உலகத்திலே பொய்யான எத்தனையோ மஹ்திகள் தோன்றியிருக்கிறார்கள். அதை பற்றியும் நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் ஷியாக்கள் முஹம்மத் பின் ஹசன் அல் அஸ்கரி என்பவர் தான் எங்களுடைய மஹ்தி என்பதாக வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இதே போல சஹாபாக்களுடைய காலத்திலே அப்துல்லா பின் சபா என்பவன் தோன்றி நான் தான் மஹ்தி என்று வாதிட்டான். அதற்கு பிறகு முஹ்தார் இப்னு உபைத் அஸ்-ஸகஃபி என்பவன் தோன்றி நான் தான் மஹ்தி என்பதாக வாதிட்டான். இப்படி காலத்துக்கு காலம் பொய் மஹ்திகள், எப்படி பொய் நபிகள் வந்தார்களோ இதே போல பொய் மஹ்திகள் உருவாகி கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு உபைதுல்லா பின் மைமூன் அல் கத்தாஹ் என்பவன் நான் தான் மஹ்தி என்பதாக வாதிட்டான். அதற்கு பிறகு முஹம்மத் பின் அப்துல்லா அல் பர்பரி என்பவன் நான் மஹ்தி என்பதாக வாதிட்டான். அதற்கு பிறகு முஹம்மத் அஹ்மத் பின் அப்துல்லா அஸ்-சூதானி என்பவனும் நான் மஹ்தி என்பதாக வாதிட்டான். கடைசியாக முஹம்மத் பின் அப்துல்லா அல் கஹ்தானி என்பவன் சவுதி அரேபியாவுடைய ரியாதிலே தோன்றி நான் தான் மஹ்தி என்பதாக வாதிட்டான். கடைசியில் அவன் கொல்லப்பட்ட விடயமும் நாங்கள் அறிந்ததே. இப்படி காலத்துக்கு காலம் எப்படி பொய் நபிகள் தோன்றினார்களோ இதே போல பொய் மஹ்திகளும் தோன்றிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நாளிலே வெளியாக்கியே தீர்வான். அவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்ன என்று நபி அவர்கள் ஹதீஸிலே தெல்ல தெளிவாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களை, கடைசி காலத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சுஃபியானி என்ற ஒருவன் தோன்றுவான். இவனும் நான் மஹ்தி என்பதாக வாதிடுவான். இவனுடைய பேருடைய விடயத்திலே பல கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. சில மார்க்கறிஞர்களுடைய கருத்து இவனுடைய பேர் உஸ்மான் இப்னு அன்பஸா என்பதாகவும், சில மார்க்கறிஞர்கள் இவனுடைய பேர் ஹர்ப் இப்னு அன்பஸா என்பதாகவும் கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இவன் சுஃபியானி என்ற பெயரில் தான் பிரபல்யமானவன். இவனுக்கு ஏன் சுஃபியானி என்று சொல்லப்படும் என்று பார்த்தால், இவன் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் இருந்து வரக்கூடியவன். அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் உமையாக்களுடைய ஆட்சியாளன் யஸீத், யஸீதுடைய மகன் ஹாலித். இந்த ஹாலிதுடைய வழித்தோன்றலில் இருந்து தான் இந்த சுஃபியானி என்பவன் வெளிப்படுவான். அதனால தான் இவனுக்கு சுஃபியானி என்று சொல்லப்படும். எதை வைத்து என்றால் அபூ சுஃபியானுடைய பெயரை வைத்து இவனுக்கு சுஃபியானி என்று சொல்லப்படும். இவனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஸஹீஹான ரிவாயத், இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்பதாக கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹ்ருஜு ரஜுலுன் யுகாலு லஹு சுஃபியானி, பிற்காலத்திலே ஒரு மனிதன் வெளியாகுவான், சுஃபியானி என்று அவனுக்கு சொல்லப்படும். அவன் எங்கிருந்து வெளியாகுவான் தெரியுமா? ஃபி உம்கி திமஷ்க், சிரியாவுடைய தலைநகரம் டெமஸ்கஸ். இந்த டெமஸ்கஸுடைய பகுதியில் இருந்து தான் இந்த சுஃபியானி வெளியாகுவான், தோன்றுவான் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் இந்த சுஃபியானியை அதிகமாக பின்பற்றுவது கல்ப் கோத்திரத்தாரை சேர்ந்தவர்கள் என்பதாகவும் நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அருமையானவர்களே, இவன் தோன்றுவதற்கு முக்கிய காரணமே யூதர்கள் தான். ஏனென்று சொன்னால் யூதர்களுக்கு தெரியும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை இந்த முஸ்லிம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்ததற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு விமோச்சனம், வெற்றி
வெற்றி நிம்மதி கிடைக்கும் என்று அந்த யூதர்களும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதனால இந்த கோட்பாடை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி யூதர்களால் உருவாக்கப்பட்டவன் தான் இந்த சுஃபியானி. யூதர்கள் மூலமாகத்தான் இவன் உருவாக்கப்படுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிற்காலத்திலே இவன் வெளியாகுவான். அந்த காலத்திலே இருக்கக்கூடிய யூதர்களை இவன் மிகைப்பான். இந்த யூதர்களை வெற்றி கொண்டதை பார்த்த முஸ்லிம்கள் உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இவன் தான் என்பதாக நம்பி இவன் பின்னால் சென்று விடுவார்கள். அருமையானவர்களே, யூதர்கள் தற்பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது? இஸ்ரேல் தான். கண்ணியமானவர்களே, இன்று இஸ்ரேலை யாராலும் அழிக்க முடியாமல் இருக்கிறது. காரணம் என்ன? ஐரோப்பிய நாடுகள் உதவி செய்வதோடு அந்த இஸ்ரேலுடைய நவீன ஆயுதங்களை பார்க்கும் பொழுது மெட்காவா வெஷன் 4 இருக்கலாம், இதே போல அயன்டோமாக இருக்கலாம், இப்படி சக்தி வாய்ந்த பலவிதமான ஆயுதங்களை இந்த இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலை எத்தனை நாடுகள் சேர்ந்தாலும் அழிக்க முடியாமல் வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கிறது. 1967 வருடம் 6 டே வார் என்று 6 நாள் தொடர்ச்சியான யுத்தம் நடந்தது. இஸ்ரேல் ஒரே நேரத்தில் மும்முனை தாக்குதல், 3 நாடுகளுக்கு ஒரே நேரத்திலே தாக்குதலை நடத்தி தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டது. இந்த சந்தர்ப்பத்திலே அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்தும் இஸ்ரேலை தோற்கடிக்க முடியாமல் போனது. இந்த அளவுக்கு பலம் பொருந்திய, இராணுவ பலம் பொருந்திய ஒரு சக்தி வாய்ந்த நாடு தான் இந்த இஸ்ரேல். இந்த இஸ்ரேலை தற்பொழுது கூட யாராலும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த சுஃபியானி வெளியாகி முழு யூதர்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் கைப்பற்றுவான். அதாவது முழு இஸ்ரேலையும் இவன் வெற்றி கொள்வான். இதை பார்த்த முஸ்லிம்கள் இதென்ன ஆச்சரியம், இந்த சக்தி இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் தான் இருக்கிறது, ஆகவே இவர் தான் உண்மையான மஹ்தி என்பதாக நம்பி அதிகமானவர்கள் இந்த சுஃபியானிக்கு பின்னால் சென்று விடுவார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, இவன் உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. யூதர்களால் வளர்க்கப்பட்ட ஒருவன் தான் இந்த சுஃபியானி. முஸ்லிம்களுடைய அந்த கோட்பாட்டை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி, முஸ்லிம்களை சீர்குலைப்பதற்காக வேண்டி யூதர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சதி திட்டம் தான் இது. அவர்களே ஒருவனை உருவாக்கி அவன் மூலமாகவே தங்களுடைய இஸ்ரேலை கைப்பற்ற வைத்து முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அவனை பற்றி ஒரு நம்பிக்கையை இந்த யூதர்கள் போடுவார்கள். பிறகு அதிகமானவர்கள் இவனை பின்பற்றி செல்வார்கள். கண்ணியமானவர்களே, அந்த ஹாக்கிமுடைய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிறகு இந்த சுஃபியானி என்ன செய்வான்? ஃபயக்துலு ஹத்தா யப்கர புதூனன் நிசா, மக்களை கொலை செய்வான். எந்த அளவுக்கு என்றால், பெண்களுடைய வயிற்றுகளை கிழித்து ஃபயக்துல சிபியான், குழந்தைகளை கொல்வான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிகமான பெண்கள், அதிகமான குழந்தைகள் கொல்லப்படுவார்கள். அவனை நம்பி சென்றவர்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி தான் காத்து கொண்டிருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் சொன்னார்கள். இப்னு மாஜாவில் வரக்கூடிய ரிவாயத், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவங்க சொன்னாங்க, யக்ததிலு இந்த கன்ஸிக்கும் ஸலாஸ், உங்களுடைய கன்ஸுக்காக வேண்டி, உங்களுடைய பொக்கிஷத்துக்காக வேண்டி 3 பேர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அந்த பொக்கிஷம் எது என்ற விடயத்திலே பல கருத்துகள் சொல்லப்படுகிறது. முதலாவது காபாவுடைய பொக்கிஷம், இரண்டாவது அந்த மக்காவுடைய சவுதி அரேபியாவுடைய ஆட்சி, இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது அதுதான் கண்ணியமானவர்களே ஈராக்கிலே வெளிப்படக்கூடிய அந்த யூப்ரட்டிஸ் நதியுடைய தங்க புதையல். இதற்காக வேண்டி 3 பேர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். குல்லுஹும் இப்னு ஹலீஃபத்தின், அந்த 3 பேரும் ஒரு ஹலீஃபா, ஒரு அரசனுடைய மகன்மார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், சும்ம தத்லஉ ராயாத்து சூத், பிறகு மின் கிபலில் மஷ்ரிக், கிழக்கு பகுதியில் இருந்து கருப்பு கொடிகளுடன் ஒரு பெரும் படை வெளியாகும் என்று சொன்னார்கள். அந்த இடம் எது? ஹொராசான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, ஹொராசான் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மைண்டுக்கு ஃபெஸ்டாக வருவது ஈரானிலே இருக்கக்கூடிய ஹொராசான் தான். ஆனால் கண்ணியமானவர்களை, ஈரானை எடுத்துக்கொண்டால் அங்கே ஷியாக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த ஷியாக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருந்து எப்படி இந்த படை வெளியாகும் என்ற ஒரு சந்தேகம் வரும். ஆகத்தான் கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே ஹொராசான் என்று சொன்னது ஈரானிலே இருக்கக்கூடிய ஹொராசானை கிடையாது. மார்க்க அறிஞர்கள், சட்ட மேதைகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஹொராசான் என்பது பாகிஸ்தானுடைய பெஷாவார் என்ற பகுதியிலிருந்து ஆப்கானிஸ்தானுடைய கந்தஹார் என்ற பகுதி வரை இருக்கக்கூடிய எல்லா இடத்திற்கும் தான் ஹொராசான் என்று சொல்லப்படும். அதில் ஒரு பகுதி தான் ஈரானுக்கு சொந்தமாக இருக்கிறது. ஏனைய பகுதிகளும் ஹொராசான் தான்.
இந்த பகுதியில் இருந்து தான் இந்த கருப்பு கொடிகளுடன் பெரும் ஒரு படை வெளியாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைதா ரஅய்துமூஹு, அந்த படையை நீங்கள் சந்தித்தால், நீங்கள் அந்த படையை கண்டால், ஃபபாயிஊஹு, அந்த படையுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். வலவ் ஹப்வன் அலா ஸல்ஜி, உங்களுக்கும் அந்த படைக்கும் நடுவில் ஒரு பெரும் பனிமலை இருந்தாலும் அந்த பனிமலையில் ஏறி தவழ்ந்து சென்றாவது அந்த படையுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? வஃபீஹிம் ஹலீஃபத்துல்லாஹ் அல் மஹ்தி, அந்த படையில் தான் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த படையில் சாதாரண ஒரு இராணுவ வீரராக, ஒரு சிப்பாயாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கே தெரியாது நான் தான் மஹ்தி என்று. பிறகு அந்த படையில் இருந்து அவர்கள் வெளியாகி மதீனாவுக்கு செல்வார்கள். ஹாக்கிமுடைய தொடர் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சுஃபியானி தன்னை நம்பியவர்களுக்கு மோசடி செய்வான், குழந்தைகளை பெண்களை கொலை செய்வான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹ்ருஜு ரஜுலும் மின் அஹ்லி பைத்தி ஃபி ஹர்ரா, மதீனாவில் இருக்கக்கூடிய ஹர்ரா என்ற பகுதியில் என்னுடைய குடும்பத்தாரை சேர்ந்த ஒரு மனிதர் வெளியாகுவார் என்று இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே தெரியாது நான் தான் மஹ்தி என்று. யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலத்தின், ஒரே இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சீராக்கி விடுவார். தூக்கத்திலிருந்து எழும்புவார்கள். தங்களுடைய மைண்ட்ல ஏதேதோ விடயங்கள் எல்லாம் ஓடும். உலகம் சம்பந்தப்பட்ட, இராணுவ சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும், பெரும் பெரும் திட்டங்கள் எல்லாம் தங்களுடைய மைண்ட்ல இருக்கும். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கிறது. ஒரே இரவில் அல்லாஹ் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சீர்திருத்தி விடுவார். எல்லா விடயத்தையும் தெளிவுபடுத்தி விடுவார். இந்த விடயங்கள் இவர்களுடைய மைண்டுக்கு வந்ததற்கு பிறகு இவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாமல் போய்விடும். இதனால் என்ன செய்வார்கள்? இதை பற்றியும் நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள். அபூதாவுதுடைய ரிவாயத், உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, யகூனு இஹ்திலாஃபுன் இந்த மௌத்தி ஹலீஃபத்தின், ஒரு அரசர் மரணமாக கூடிய சந்தர்ப்பத்திலே கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். இந்த சந்தர்ப்பத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு விரண்டோடுவார்கள். காரணம் என்ன? தன்னுடைய மைண்ட்ல என்னென்னமோ விடயங்கள் எல்லாம் ஓடும். இதனால் இவர்கள் மதீனாவிலே இருக்க முடியாமல் எப்படியாவது வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லி மதீனாவிலிருந்து மக்காவுக்கு விரண்டோடுவார்கள். மக்காவிலே ருக்னுல் யமானிக்கும் மக்காமே இப்ராஹிமுக்கும் நடுவில் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து சப்தம் வரும். இமாம் குர்துபி தத்கிராவிலே தெளிவாக பதிவு செய்கிறார்கள், ஹாதா மஹ்தியுல் ஹலீஃபத்துல்லாஹி ஃபில் அர்தி ஃபபாயிஉ, இதோ இவர்தான் மஹ்தி, இவர் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா, இவருடன் நீங்கள் பைஅத் செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அசரீரி சப்தம் வரும். கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பைஅத் செய்வதற்காக வேண்டி வருவார்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் தேவையில்லை என்று தன்னை தானே அவர்கள் விடுவித்துக் கொள்ள பார்ப்பார்கள். ஆனாலும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பைஅத் செய்வார்கள். இந்த விடயம் சிரியாவில் இருக்கக்கூடிய சுஃபியானிக்கு கேள்விப்படும். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. இந்த சந்தர்ப்பத்தில் சுஃபியான் என்ன செய்வான்? இவன் நான் தான் மஹ்தி என்று வாதாடி கொண்டிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், அதாவது உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மக்காவிலே வெளிப்பட்டு விடுவார்கள். அதனால் இந்த உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவன் ஒரு படையுடன் சேர்ந்து வெளியாகுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த படை பைதா என்ற இடம் வந்ததும் அனைவரும், அந்த படையுடைய ஆரம்பம் இறுதியானவர்கள் அனைவரும் பூமிக்குள்ளால் சுழிவாங்கப்பட்டு விடுவார்கள். சுஃபியானியும் சுழிவாங்கப்பட்டு விடுவான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அனைவரும் சுழிவாங்கப்பட்டு விடுவார்கள், இல்ல ஷரீத், ஒரே ஒரு மனிதரை தவிர. அதாவது இந்த நடந்த விடயத்தை தன்னுடைய மக்களுக்கு போய் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒருவரை மட்டும் விட்டு வைப்பான். இவர் ஓடோடி சென்று நடந்த விடயத்தை தன்னுடைய மக்களுக்கு போய் எத்து வைப்பான். அனைவரும் அந்த இடத்திலே சுழிவாங்கப்பட்டு விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மக்காவிலே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகுவார்கள். உண்மையான மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகுவார்கள். கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து உலகத்திலே 7 வருடங்கள் ஆட்சி செய்வார்கள். இதை பற்றியும் தெளிவாக நான் அந்த பதிவுகளிலே பேசியிருக்கிறேன். உலகத்திலே 7 வருடங்கள் ஆட்சி செய்வார்கள். உலகத்திலே சமாதானத்தை, நீதத்தை, நியாயத்தை நிலைநிறுத்துவார்கள். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்மிதி அபூதாவுதுடைய ரிவாயத், உலகம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது முலிஅத் துல்மன் வஜூரா, அநியாயத்தாலும் அக்கிரமத்தாலும் நிரப்பப்பட்டு
தரப்பட்டிருக்கும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு அந்த உலகத்தை நீதத்தாலும் நியாயத்தாலும் நிரப்புவார்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால் சுஃபியானி என்ற ஒருவன் தோன்றி நான் தான் மஹ்தி என்பதாக வாதிடுவான். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இவன் உண்மையான மஹ்தி கிடையாது. என்னுடைய பேர் முஹம்மத், என்னுடைய தந்தையின் பேர் அப்துல்லா, நான் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவன் என்றெல்லாம் இவன் சொல்வான். அதிகமானவர்கள் கல் கோத்திரத்தார் உட்பட அதிகமான முஸ்லிம்கள் இவனுடைய இந்த விடயங்களை பார்த்து அவன் பின்னால் சென்று விடுவார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, இது உண்மை கிடையாது. எப்படி தஜ்ஜால் தண்ணீரையும் நெருப்பையும் வைத்திருப்பானோ, தஜ்ஜாலுக்கு பின்னால் அவனுடைய சூழ்ச்சிக்கு அகப்பட்ட அதிகமானவர்கள் அவனை பின்பற்றி செல்வார்களோ, இதே போல சுஃபியானிக்கு பின்னாலும் அதிகமானவர்கள் செல்வார்கள். ஆனால் உண்மையான மஹ்தி அவன் கிடையாது. அவன் யூதர்களால் வளர்க்கப்பட்டவன். கண்ணியமானவர்களே, உண்மையான மஹ்தி அதற்கு பின்னால் தான் வெளியாகுவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த காலத்தை நாம் அடைந்தால் இந்த விடயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும், தெளிவு பெற வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கிறான். அந்த சோதனை களத்திலும் அல்லாஹ் முஃமின்களை மற்றும் தான் காப்பாற்றுவான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்குறுதிகளை முழுமையாக நம்பக்கூடிய அந்த முஃமின்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.